விட்டதிலிருந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதே கிடையாது. காலையில் சாப்பாடு மதியம், மதிய சாப்பாடு நைட்டு சாப்பிடாம கூட தூங்கிடுறது. காலையில் எழுந்து வந்ததையும் கிச்சனில் நின்றுக்கிட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பசிக்குதுன்னு அவங்க கேட்குற அன்னைக்கு தான் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இருக்காது, மாவும் இருக்காது. ஏதாவது எமர்ஜென்சியாக செஞ்சு கொடுக்கலான்னா இந்த மக்கானா மட்டும் கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஒரு வடச்சட்டியில் போட்டு லைட்டாக இலை வறுப்பு வறுத்து எடுத்துட்டு அதே வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரத்துக்கு கரம் மசாலா இது போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பாப்பா மூஞ்சி கிளவி ப்ரஷ் பண்ணிட்டா. சன்சி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறா. ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதால நானும் கண்டுக்கிறதில்ல. ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது. ஸ்கூல் திறந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மணி இப்போ 8-9 ஆனாலும் கூட எந்திரிக்கிறதே கிடையாது. சுகஸ்தி ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலை சீவி பவுடர் அடித்து பொட்டு வச்சுருவா. எப்பவுமே காலையில் எழுந்ததையும் இந்த வேலை சுகஸ்தி செஞ்சிருவா. ஆனால் சன்சி அந்த தலையை பிரிக்க கூட மாட்டா, அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. ஹஸ்பண்ட் நம்ம வீடு புனியாசனைக்கு கொஞ்சம் விரவெல்லாம் வேணும்னு வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாலக்குச்சி, மாங்குச்சி, வேப்பங்குச்சி இதெல்லாம் வெட்டி போடணும் இல்லைங்களா, அந்த வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுகஸ்திக்கு அப்படியே அந்த ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு நானும் சமையல் செய்கிறதுக்கு வந்துட்டேன். மக்கானா இருந்தால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே சமையல் வேலையும் முடிச்சுட்டேன். பச்சை பருப்பு வந்து போட்டு கடைஞ்சிட்டு வீட்டில் பறித்த புடலங்காய் இருந்தது, வெண்டங்காய் இருந்தது, ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன்.